எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க. அவரை விட்டு நான் பிரிந்திருந்த நாட்கள் மிக மிக குறைவு. அதை நாட்கள் என்று சொல்வதை விட அவருடைய கம்பீர குரலை நான் கேட்காத நேரம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 75 நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள். நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடான கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எனக்கோ அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கிற நிற்கதி நிலை. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. 33 வருடங்களை அம்மாவுடன் மட்டுமே என் வாழ்நாட்களை கரைத்துவிட்ட எனக்கு இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துராது. எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மாமா, மாமா, அம்மாவின் அரசியல் ஆரம்ப காலம் முதல் இதய தெய்வம் அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தேன். இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நெல் முனை அளவும் மாறாமல் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றுவேன் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பணிகள் எல்லாம் வெற்றி பெற உங்களின் ஒத்துழைப்பும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் வேண்டுகிறேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி.